ஏன்னா அன்னைக்கு அவர் ராஜாவா காட்சி கொடுக்கறதுனால ராஜா அப்படிங்கிறவர் தன்னோட மனைவியோட தான் இருப்பார். பிரம்மச்சாரியா இருக்க முடியாது. ராஜா வந்து பிரம்மச்சாரியா இருக்க முடியாது. அன்னைக்கு அவர் ராஜாவா காட்சி கொடுக்கறதுனால பூரணா புஷ்கலா பிரதிமைகள் இருக்கும், தங்கத்தினாலான பிரதிமைகள். அதே மாதிரி 2 யானை, ஒரு கடுவான்னு சொல்லக்கூடிய புலி சிலைகள் இருக்கும் தங்கத்துல. அது மட்டும் இல்லாம ஒரு ராஜா வந்து எப்பொழுதுமே 2 வாள் வச்சிருப்பாரு. ஒன்று உடைவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு இடைவாள் சின்னதா இருக்கும், இன்னொன்று பெரிய அந்த ராஜாக்கே இருக்கக்கூடிய பெரிய வாள். இது வந்து அவங்க மலையாளத்துல வலிய சுரிகா சிறிய சுரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 வாள் உண்டு தங்கத்துல, சிறிய வாள் ஒன்று உண்டு, பெரிய வாள் உண்டு. இப்படி ஒரு ராஜாவுக்கான பூரணமான ஆபரணங்கள் தான் இந்த திருவாபரணம். ஒரு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மீசை, அந்த மீசையோடு இருக்கக்கூடிய திருமுகம், 2 தேவிகள் பூரணா புஷ்கலா தேவிகள், ராஜாவுக்கு இருக்கக்கூடிய பரிவாரமாக இருக்கக்கூடிய யானைகள், புலி, அது மட்டும் இல்லாமல் சிறிய வாள், பெரிய வாள், மாலைகள், மோதிரங்கள், இப்படி இருக்கக்கூடியது தான் திருவாபரண பெட்டி. இதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய முக்கோணமான பெட்டி. இதை நீங்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் போனால் அவங்களே டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க, வெளியவே பார்க்கலாம்.